வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். 32வது நாளாக தொடர்கிறது காந்தியவாதி சசி பெருமாளுடைய உண்ணா நிலை. தொடர்கிறார். அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. அவருடைய நோக்கம், அவருடைய கோரிக்கை பூரண மதுவிலக்கு. அது படிப்படியாகவாவது சாத்தியப்பட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. ஆக மது விலக்கை கோருகின்ற அமைப்புகள், நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. முதலிலெல்லாம் ஒரு சில காந்தி அமைப்புகள் மட்டுமே இதை கோரி வந்தன. பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உள்ளிட்ட கட்சி அமைப்புகளும் இந்த ஒரு கோரிக்கையை இன்று பிரதானமாக முன்வைக்கின்றன. மது விலக்கை, பூரண மது விலக்கை கோரக்கூடிய அமைப்புகள், நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. உடனடியாக பரிபூரண மதுவிலக்கு சாத்தியமா, அது செயல்படுத்தக்கூடியதா? இதுதான் இந்த நிகழ்ச்சியின் பிரதான விவாத தலைப்பு. முதலில் இது பற்றி ஒரு தொகுப்பினை காண்போம். மது விலக்கு கோரி காந்தியவாதி சசி பெருமாள் சென்னையில் மேற்கொண்டுள்ள காலவரையற்ற உண்ணாவிரதம் 32வது நாளை எட்டியுள்ளது. தியாகி நெல்லை ஜெபமணியின் இல்லத்தில் அவர் மேற்கொண்டுள்ள மௌனத்துடன் கூடிய விரதம் தமிழகத்தின் மௌனத்தை மெல்ல கலைத்துள்ளது என்றே கூறலாம். சசி பெருமாளின் உடல்நிலை நாளுக்கு நாள் நலிந்து வரும் நிலையில் மதுவிலக்கு கோரும் கட்சிகள், அமைப்புகளின் மனிதநேய குரல்கள் மேலோங்கியுள்ளன. ஆனால் இன்னமும் அரசு சார்பில் யாருமே போராட்டத்தை முன்னிறுத்த வரவில்லை என்பது போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கியுள்ள கட்சிகள், அமைப்புகளின் ஆதங்கமாக உள்ளது. தமிழகத்தில் 1973 ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அரசு மதுவிலக்கை அமலாக்கியது. ஆனால் குஜராத்தை தவிர வேறெந்த மாநிலத்திலும் மதுவிலக்கு அமலில் இல்லை. 1983 எம்ஜிஆர் ஆட்சியில் மது விற்பனை மொத்த விற்பனையாக தொடங்கியது. 2001ஆம் ஆண்டு முதல் மது விற்பனையில் தனியார் ஈடுபட்டனர். அப்போது அரசுக்கு வந்த வருவாய் மிகவும் குறைவாகவே இருந்தது. சில கட்டுப்பாடுகளும் இருந்து வந்தன. 2003ஆம் ஆண்டு அக்டோபரில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 கொண்டு வந்த திருத்தத்தை தொடர்ந்து சில்லறை மதுபான விற்பனையில் அரசு நிறுவனமான தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் ஏகபோகமாக ஈடுபட்டு வருகிறது. 1983ஆம் ஆண்டு 183 கோடியாக இருந்த 2010ஆம் ஆண்டு கணக்குப்படியே 100 மடங்கு உயர்ந்து 18,081 கோடியாக உள்ளது. தமிழகத்தில் 36,000 பணியாளர்களுடன் 6,500 மதுபான கடைகள் பறந்து விரிந்துள்ளன. மதுக்கடைகளுக்கு கோவில், பள்ளி, மருத்துவமனைகளுக்கு அருகில் இருக்கக்கூடாது என்ற விதிகளை புறக்கணித்து வீதிக்கு வீதி மதுபான கடைகள் என்று பறந்து விரிந்ததால் ஆண்கள், பெண்கள், சிறியவர், முதியவர் என்ற பாகுபாட்டை கடந்து மதுவுக்கு அடிமையாகி நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலமாக வர்ணிக்கப்படும் இளைஞர்கள் மதுவின் போதையில் மயங்கி கிடக்கும் பரிதாபத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். உழைக்கும் கூலி தொழிலாளர்களும் குடிக்கு அடிமையாவதால் வருமானத்தை வீட்டுக்கு கொண்டு சேர்க்க முடியாமல் குடும்ப வன்முறைகள் அதிகரித்து தற்கொலைகள் அதிகரித்துள்ளன. இந்த சீர்கேடுகளை கட்டுப்படுத்த கோரி பாமகவின் தொடர் போராட்டங்கள், வைகோவின் நடைப்பயணம் என பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சாலை விபத்துக்களை குறைக்கும் வகையில் நெடுஞ்சாலைகளில் உள்ள கடைகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் மதுக்கடைகளின் எண்ணிக்கைகள் கூட குறைந்த பாடில்லை. காந்தியவாதி சசி பெருமாளின் சாகும் வரை உண்ணாவிரதம் பூரண மதுவிலக்கிற்கு அச்சாரமா? அது ஒரு பூரண மதுவிலக்கு அச்சாரமா, அல்ல அதை படிப்படியாக பெற்று தருவதற்கு ஒரு தொடக்கமா, அதை பெற்றே தந்து விடுமா? இது போன்ற 1000 கேள்விகள் எழுந்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி மதுவிலக்கு அப்படிங்கிறது இன்றைய நிலையில சாத்தியப்படக்கூடியதா? படிப்படியாக செயல்படுத்த வேண்டுமா, இல்ல ஒரேதியாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டா? இதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் விரிவாக அலசரிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைபவர்கள் சமூக ஆர்வலர் மற்றும் பனை மற்றும் தென்னை மரத்தொழிலாளர் நலச்சங்கத்துடைய திரு எம்.என். ராஜா அவர்கள், தலைவர் எம்.என். ராஜா அவர்கள் இணைகிறார். மட்டுமல்லாது பாமகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். நான் திரு திருக்கச்சூர் ஆறுமுகம் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து கோரி வருகிறது. ஆனால் உங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது உடனடியாக முதல் கட்டமே மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், பூரணமாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு. ஆனால் சசி பெருமாளுடைய கோரிக்கை அவ்வாறாக இல்லை என்று புரிந்து கொள்கின்றேன். நோக்கம் அப்படிங்கிறது பூரண மதுவிலக்கு என்றாலும் கூட படிப்படியாக செயல்படுத்துங்கள் அப்படிங்கிறார். அவருடைய உண்ணாநிலை, அவருடைய உடல்நிலை மோசத்தையும் தாண்டி தொடர்கிறது. இது பூரண மதுவிலக்கை பெற்று தருமா, இது வெற்றி அடையும் நினைக்கிறீங்களா? அதாவது பூரண மதுவிலக்கு என்பது இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் அரசு நினைத்தால் உடனடியாக செய்ய முடியும்.
இதை தொடர்ந்து 1989 பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த 3 மாதத்திலிருந்து தொடர்ந்து எங்களுடைய நிறுவனத்தில் ஐயா அவர்கள் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து வருகிறார்கள். இது பூரண மதுவிலக்கு என்பது அரசு இன்றைக்கு சரியான ஒரு நிலையிலே செல்லவில்லை. ஆதாயத்தோடு வருமானம் 18,800 கோடி ரூபாய் கடந்த ஆண்டு வருமானம். இந்த வருமானத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான முயற்சி எடுப்பது காரணத்தினால்தான் தான் இதை மூடுவதற்கு அரசாங்கம் இன்னும் தயக்கம் காட்டுகிறது. ஐயா அவர்கள் கூட கடந்த ஆட்சியிலே கூட 42 சமய சமுதாய தலைவர்களை அழைத்து சென்று அப்போது முதல்வரிடம் கலைஞர்களிடம் எடுத்து சொல்லி நீங்கள் குறைந்தபட்சம் எங்களுடைய கோரிக்கை பூரண மதுவிலக்கு, இதை படிப்படியாவது நீங்கள் சாத்தியப்படுத்துங்கள் என்று அதனுடைய விற்பனை நேரத்தை குறையுங்கள் என்று சொன்ன பிறகுதான் கடந்த 2 வருடத்துக்கு முன்பாக 1 மணி நேரத்தை குறைத்தார்கள். இது கூட இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். தொடர்ந்து ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாக தொடர்ந்து பிரச்சாரங்கள், தொடர்ந்து மாநாடுகள், மகளிர் 32 மாவட்டங்களிலும் மகளிர் மாநாடு நடத்தி 10,000 50,000 பேர் கலந்து கொண்டார்கள். இதை பாமக தொடர்ந்து செய்து வருகிறது, மற்ற அமைப்புகளும் இதில் இணைந்திருக்கின்றன. ஒரு காந்தியவாதியுடைய இந்த ஒரு உண்ணாநிலையானது எல்லாருடைய கவனத்தையும் அதே போல பெரிய அளவுக்கு ஈர்த்திருக்கிறது. இது செல்லக்கூடிய பாதை இது வெற்றியை ஈட்டி தரும் அப்படின்னு புரிந்து கொள்ளலாமா? ஏன்னா ஒரு குற்றச்சாட்டும் நிலவுகிறது, அரசாங்கத்திலிருந்து யாரும் வந்து பார்க்கல, நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு குறையையும் பதிவு செய்யறாங்க. இந்த உண்ணாநிலை தொடர்கிறது. 32வது நாளா, 2 நாள் நம்மளால சாப்பிடாம இருக்க முடியல, 32வது நாள ஒரு டிட்டர்மினேஷனை பார்க்கணும். இது அந்த ஒரு இலக்கை அடைய செய்யுமா? இப்போ ஐயா அவர்கள் பதறி போய் தான் ஐயா கூட சந்திச்சாங்க, அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க. இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாடுன்னு பேர் கூட சொல்லி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தார். அவரை அப்போ இருந்த காங்கிரஸ் ஆட்சியை சாகடிச்சிடுது. அந்த மாதிரி நிலைக்கு இப்போ இருக்கிற தமிழக அரசாங்கம் அவரை சாகடிக்க எடுத்து செல்லக்கூடாது, அவருடைய கோரிக்கைகளை குறைந்தபட்சம் கேட்க வேண்டும். நேற்றைய தினம் கூட மின்சாரத்துறை அமைச்சரோடு சந்திச்சிருக்காங்க அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள். ஆனால் இதுவரையில பார்க்கவில்லை என்கிற கோரிக்கை இருக்கிறது. எனவே அவருடைய கோரிக்கையாவது சற்று பரிசீலனை எடுத்துக்கிறோம். எங்களுடைய நிலைப்பாடு எப்படி அரசாங்கம் சொல்ல முன் வரவில்லை. இதே நிலை போனா இன்னும் எத்தனை நாள் உயிராக இருப்பார் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. சங்கரலிங்க நாடாரை போன்று இவரையும் இந்த நாடு காந்தியவாதியை இழந்துவிடக்கூடாது என்று பாடல் நினைக்கிறோம். ஒரு அபாயகரமான கட்டத்தை அவருடைய உடல்நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வருத்தம் பதிவு செய்யப்படுகிறது. பல முறை ரத்த வாந்தி எடுத்து விட்டார், எங்களுக்கெல்லாம் பதற்றமா இருக்குன்னு ஒரு சுற்றி இருக்கிறவங்க சொல்றாங்க. அவருடைய கோரிக்கை என்று பார்க்கும் பொழுது பூரண மதுவிலக்கு குறைஞ்சபட்சம் படிப்படியாவது நிறைவேற்றுங்க அப்படின்னு செவி சாய்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டோமா? ஏனென்றால் 1 கோடி பேர் அளவுக்கு தமிழ்நாட்டில் மதுக்கு அடிமையாகி விட்டார்கள் அப்படிங்கிற நிலையில இதை செய்ய துவங்குகின்ற நேரமாய் முதற்கண் ஐயா அவர்கள் நலம் பெற்று மீண்டும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று பனை மற்றும் தென்னை மர தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு, தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணை கொள்வர் பயன் தெரிவார் என்ற வள்ளுவன் வாக்கு கிணங்க நான் என்ன எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் சொல்ல விரும்புகிறேன் என்றால், அவர்களின் கோரிக்கை பூரண மதுவிலக்கு அல்லது படிப்படியாக, இந்த கோரிக்கையை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு தனிப்பட்ட முறையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு செயலுமே ஒரு பெரிய போராட்டத்தில் நடத்தியோ அல்லது நான் உண்ணாவிரதம் இருந்து உடனே இதை நடத்துங்க அப்படின்னு சொல்லியோ நடத்துறதை விட படிப்படியாக புரிய வைக்கணும். இதை அரசாங்கம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, இன்றைக்கு என்ன சொல்றாங்க, பேசுறேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன வருதுன்னா, என்ன பொறுத்த வரைக்குமே இன்றைக்கு இவங்க இப்படி ஒரு உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த கடைகளை ஒரே நாள்ல மூடணும் அல்லது படிப்படியா மூடணும்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு விஷயமே ஒரு மக்கள் விரும்பிதான் செய்யறாங்க. நான் வரும்போது கூட முக்கியமான சில இளைஞர்கள் கிட்டையும் படிக்கிற பிள்ளைகள் கிட்டையும் மற்றவங்க கிட்ட பேசிட்டு வந்தேன். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, வேலைக்கு போறவங்க பெரியவங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்தேன். ஏன்னா நாம எப்படி நினைக்கணும்னா, மற்றவங்க ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி சொல்லி திருத்தணும் அல்லது எப்படி படிக்க வச்சு திருத்தணும் தான் பார்க்கணும். இது இப்படி கணக்கெடுத்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குஜராத்ல பூர்ண மது விலக்கு இருக்குது, ஆனா அங்கே ஏகப்பட்ட காந்தி ஆசிரமத்துக்கு பின்னாடியே கள்ளச்சாராயம் அதிகப்படியாக விற்கப்படுகிறது.
இது என்னோட கணிப்பு என்னன்னா, இது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மதுவிலக்கு அப்படின்னு நம்ம சொல்றதை விட அரசாங்கத்தை நீ கூப்பிட்டு நீ உடனே ஒரு ஆர்டர் போட்டுரு அப்படின்னு கேட்கறது ஒரு சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. இதை எப்படி வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா மேலாம் எனக்கு ரொம்ப நன்றி, டாக்டர் ஐயா மேலாம் எனக்கு வந்து பெரிய மரியாதை இருக்கு. ஆனா ஒரு சட்டத்தை வந்து இன்னைக்கு கொண்டாடலாம் நாளைக்கு மூடிடலாம் சொல்றதை விட இன்றைக்கு அது வந்து திருட்டுத்தனமா நிறைய வரும். அது மதுவிலக்கமா நிறைய வரும். கள்ளச்சாராயம் நான் ஏற்கனவே இந்த இடத்தில் பதிவு செய்திருக்கிறேன். சென்ற முறை பேசிய பொழுது அமெரிக்கா போன்ற நாடுகளிலேயே மது ஒழிப்பு கொண்டு வந்த உடனே அந்த மது ஒழிப்பானது திரும்பவும் அவர்கள் பெற்று அந்த இடத்துல வரும்பொழுது ஒரு பெரிய போராட்டம் வருது. நீ வந்து மதுவை தடுத்து நிறுத்திருக்கிற, இப்ப திருப்பி மதுவை கொண்டுற, ஏன் கொண்டுறன்னு போராட்டம் நடத்துறான். யாரு போராட்டம் நடத்தணும்னு பாத்தீங்கன்னா அங்க எவன் கள்ளச்சாராயம் வைத்தானோ அவன் தான் போராட்டம் நடத்திருக்கான். ரைட். இந்நிலையில அது வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு வாதமும், இதை தாண்டி அரசாங்கம் டாஸ்மாக்ல இருந்து விலகி கொண்டால் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடும், அதனால மதுவிலக்கு அப்படிங்கிறது சாத்தியமல்ல அப்படிங்கிறது இவருடைய வாதம். அந்த வாதம் ஏற்கத்தக்கதா? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு. மது பிரச்சனை தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. 1 கோடி பேர் அளவுக்கு மதுவினால் மதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அப்படி என்றெல்லாம் சொல்ல தமிழகத்துல பூரண மதுவிலக்கை கோரக்கூடிய போராட்டங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அமைப்புகளை தாண்டி பிரதான அரசியல் கட்சிகள் இதை கையில் எடுத்திருக்கிறார்கள். காந்தியவாதி சசி பெருமாள் 32வது நாளாக தன்னுடைய உண்ணாநிலையை, மோசமான உடல்நிலையை மீறியும் தொடர்கிறார். ஆக அவருடைய உடல்நிலை பற்றிய இந்த கன்சர்ன்ஸ் ஒரு பக்கம் எழுந்திருக்க, மதுவிலக்கு செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற குரல்களும் மேலோங்கி நிற்கிறது. ஆக இதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் வாய்த்து வருகின்றோம். பரிபூரண மதுவிலக்கு தமிழகத்தில் சாத்தியமா, இல்ல படிப்படியாகத்தான் அது சாத்தியப்படுமா? இவற்றையெல்லாம் பற்றி இந்த நிகழ்ச்சியில் வாய்த்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர்கள் அரங்கத்தில் பனை மற்றும் தென்னை மர தொழிலாளர் நலச்சங்க தலைவர் திரு எம்.என். ராஜா மற்றும் பாமக துணை பொதுச் செயலாளர் திரு திருக்கச்சூர் ஆறுமுகம் மற்றும் இந்த பகுதியில் இணைகிறார் திரு அப்துல் சமத், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர். திரு அப்துல் சமத் இணைந்திருப்பதனால் அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த ஒரு தியாகியுடைய உண்ணாநிலை, உங்களுடைய அமைப்பு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, நீங்க போய் சந்திச்சீங்க, பார்த்தீங்க, நல்ல தீர்வு எட்டப்படும் என்று நினைக்கிறீர்களா? ஒரு மாற்றம் வருவதற்கான சாத்திய கூறுகள் தெரிகிறதா? ஆமா, அதாவது வந்து இது ஒரு பெரிய கவலைக்குடைய ஒரு செய்தி. ஒரு 58 வயது முதியவர், ஒரு 40 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், காமராஜர் காலத்திலே கள்ளுக்கடை மறியலில் கைதான ஒரு தியாகி. அவர் இன்றைக்கு 32 நாட்களாக இன்றைக்கு உயிருக்கு போராடக்கூடிய நிலை. அவருடைய போராட்டம் வெற்றி பெறணும், அரசு இதை செவிசாய்க்கணும். இன்றைக்கு அவர் ஒற்றை மனிதனா இன்றைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறார். அந்த உண்ணாவிரதத்தின் மீது எங்களுக்கு வந்து வேறுபாடுகள் இருக்கிறது, அந்த போராட்ட வழிமுறைகள் மீது. ஆனால் அந்த உணர்வுகள் என்பது தமிழக மக்களுடைய உணர்வுகள். ஏன் அந்த முறையில் ஒரு காந்திய முறை உண்ணாநிலை அப்படிங்கிறது யாரையும் பாதிக்காத நிலை, ஏன் அதுல வேறுபாடு? அதாவது வந்து எங்களுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் களத்தில் இறங்கி போராடணும், அரசுக்கு அதை உணர்த்தணுமே தவிர தன்னைத்தானே வருத்தி கொண்டு இன்றைக்கு உயிரை விடக்கூடிய அளவுக்கு போகக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அது என்னுடைய நிலைப்பாடு, எங்க அமைப்பினுடைய நிலைப்பாடு என்ற அடிப்படையில் நம்ம அதை சொல்றோமே தவிர. ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய உணர்வுகளை அவர் இன்றைக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு தமிழகத்தினுடைய எதிர்காலம், தமிழக இளைஞர்களுடைய எதிர்காலம், மாணவர்களுடைய எதிர்காலம் இன்னைக்கு செல்லரித்துக் கொண்டிருக்கிறது. மனித வளம் இருந்தால்தான் நாடு, அரசு எல்லாமே. அந்த மனித வளமே இன்றைக்கு மிகவும் ஒரு மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய எதிரொலியாக இன்றைக்கு அவர் உண்ணாவிரதம் கொண்டு கொண்டிருக்கிறார். தமிழக அரசு செவிசாய்க்கணும், செவிசாய்த்து இந்த பூரண மதுவிலக்கை, முழு மதுவிலக்கை கொண்டு வந்து கடைகளை மூடுவதுதான் இதற்கு தீர்வாக இருக்கும். அதை நோக்கி தான் போகணும். ரைட். இந்த ஒரு கோரிக்கை வலுக்க பார்க்கின்றோம். இடைவெளிக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க திரு ஆறுமுகம், இது வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை கெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை பார்த்தோம். அதை தாண்டி இந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்படலாம், மூடப்பட்டால் என்ன ஆகும்? விளைவுகள் நல்லதாகி விடுமா? நீங்கள் கேட்பது போல தடாலடியாக மதுவிலக்கு வந்துவிட்டால் மது புழக்கமே நின்று விடுமா? கள்ளச்சாராயம் பெருகும். இந்த ஒரு கள்ளச்சாராயம் பெருக்கம் தான் டாஸ்மாக் கடைகள் வந்ததற்கான ஒரு நியாயமாக சொல்லப்பட்டது. அது மீண்டும் அந்த பிரச்சனை எழுவதற்கான வாய்ப்புகள் இல்லையா? இது தொடர்ந்து அரசு துறையில் இருக்கிற அதிகாரிகளாலே பேசப்படுகிற கட்டுக்கதைகள். அதாவது ஒரு வலிமையான அரசாங்கம் எதையும் கட்டுப்படுத்த முடியும். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிற ஒரு அரசாங்கத்திற்கு கள்ளச்சாராயத்தை ஒழிப்பது என்பது மிகப்பெரிய கஷ்டம் இல்லை. இதற்கு மாற்று திட்ட கொள்கையை ஐயா அவர் ஏற்கனவே அதற்கான வடிவத்தோடு கொடுத்திருக்கார், அரசாங்கத்தை அனுப்பியிருக்கிறார். என்ன அந்த மாற்று மேலும் தெளிவாக? அதாவது இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மதுக்கடைகளை மூடினா கள்ளச்சாராயம் பெருகுன்னு சொல்றோம். இந்த கள்ளச்சாராயம் பெருகுவதை தடுப்பதற்கு யார் அதை கையாளணும்? இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு மாசத்துக்கும் இவ்வளவு டார்கெட் வைக்கிறாங்க. இவ்வளவு மதுக்கடையில இவ்வளவு விற்பனை ஆகணும். இன்னைக்கு கூட ஒரு செய்தி பார்த்தேன், இந்த டாஸ்மாக் கடையில் ஏன் குறைஞ்சது, அப்போ நீங்க பிளாக் சரக்கு விற்கிறீங்களா செக் பண்றாங்க கடையில.
இன்னைக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற ஏற்கனவே இதே தமிழக முதல்வர் 2007 வரும்போது சட்டம் போட்டாங்க. மதுக்கடையில் ஒரு ஊரில் கள்ளச்சாராயம் விற்றால் அங்கே இருக்கிற எஸ்ஐயை சஸ்பெண்ட் பண்ணுவோம், அங்கே இருக்கிற விஓவை சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதை நடைமுறைப்படுத்தினா அந்த அங்கே இருக்கிற எஸ்ஐயோ அங்கே இருக்கிற விஓவோ அந்த ஊரில் யார் கள்ளச்சாராயம் விட்டாலும் உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு மாவட்ட சட்டம் ஒழுங்கு அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற போலீஸ் துறை மூலமாக கட்டுப்படுத்த முடியுங்கிறீங்க. ஆனால் இதுல அமைச்சர் சொல்லக்கூடிய வாதமும் கூட என்னன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இதை செயல்படுத்த முடியாது, அண்டை மாநிலங்கள்ல இன்னும் அது செயல்படுத்தாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் செயல்படுத்தாமல் தமிழகம் மட்டும் ஒரு தீவிரத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிறது வாதம். முன்னோடி திட்டம் இது 1972 கலைஞர் பண்ண மிகப்பெரிய தவறு. அன்னைக்கு கொடைப்பிடிச்சு மழையிலோட ராஜாஜி போய் கொடைப்பிடிச்சு போயிட்டு கலைஞர் கேட்டார், நீங்க இந்த தவறை பண்ணாதீங்கன்னு. இன்னைக்கு குடிக்கிற வயசு 13 ஆயிடுச்சு, மாணவன் குடிக்கிறான். என்னடே ஒரு பையனுடைய மாமா வந்தார், எங்க பையனை எங்க அக்கா பையனை +1 சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு வந்தார். அந்த ஹெட் மாஸ்டருக்கு நான் தொலைபேசியில் பேசினேன், எங்க ஊர்லயே, ஏங்க அவரை சேர்த்துக்க மாட்டேன் கேட்டால் அவர் சொல்றாரு, இந்த பையன் குடிச்சிட்டு வராங்க பள்ளிக்கூடத்துக்கு, அதில் சேர்த்துக்க மாட்டேன். அப்படி சொல்றாரு. எப்படி அந்த பையனை எப்படி நீங்க சொல்றீங்க? இன்னைக்கும் கூட டாஸ்மாக் கடைகள்ல 21 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு கொடுக்க கூடாது, ஆனாலும் அதையும் மீறி நடக்கிறது. அதான் சட்டம். அதாவது அங்க வேலை பணியாற்றுகிறவர்கள் என்ன பண்ணணும், அந்த இதெல்லாம் சட்டங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அதிகாரிகள் நியமனம். திரு ராஜா அவர்கள்ட்ட கேட்க அண்ணன் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு பெரிய வெற்றி என்னன்னா, நான் பனை தொழிலாளிகளுக்காக போராடுறதுக்கு தான் முக்கியமா வந்திருக்கிறேன். எங்களுக்கு கல்லு வேணும், நான் கல்லும் இந்த டாஸ்மாக் கடையில இருக்க மதும் ஒண்ணு இல்ல. இருந்தாலும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க 21 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு விற்கப்பட்டது தடுக்கப்பட்டால் சட்டம் ஒழுங்கா பாதுகாக்கப்பட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு வார்த்தை அண்ணனை சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் உதாரணம் தான் ஆதாரம், உதாரணம் தான் ஆதாரம். ஆதாரத்திற்கு அண்ணன் வித்துட்டு இருக்கிறாரு. ஆகினால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாகரிகம் என்ற போர்வையில் பேண்ட் சொக்கா போட்டுக்கிறது இல்லையா, துணிகளை மாற்றிக்கொள்வது, நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வது இல்லையா, ஆகாய விமானத்தில் செல்வதில்லையா, ஏன் இன்னும் அதே காலத்தில் போல் குதிரையிலேயே செல்ல வேண்டியதுதானே? அடுத்த நாட்டிற்கு நாகரிகம் என்ன செய்ய வேண்டும்னா, 1 கோடி மக்கள் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1 கோடி மக்கள் குடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? 1 கோடி மக்கள் குடிக்கிறாங்க. உங்களுடைய வார்த்தை ஏத்துக்கலாம்னு கேட்கலாம். திருக்கச்சூர் அதுமுகம் நீங்க அதை தான் மீன் பண்ணீங்களா? அதாவது வயசு குறைஞ்சிட்டு வருது, வயசு சின்ன வயசுல குடிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு காரணம் அரசாங்கம். மதுக்கடைகள் வீட்டுல பாக்கணுங்க, வீட்டுல அதை பார்க்காம எளிமையாக இருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் பார்த்துப்போம். பிள்ளைக்கு சாராயம் கல்லுக்கடை திறக்கிறதுக்கான, அதாவது கல்லுக்கடை திறக்கிறதுக்கான ஒரு யுக்தியை சொல்றாரு. நீங்க மதுக்கடைகள், இந்த கல்லுக்கடை சங்கத்தினுடைய தலைவராக இருக்கலாம். நாங்க சொல்ல வர்றது என்ன, கல்லூரி சங்க தலைவராக இருக்கலாம். நாங்க சொல்ல வர்றதுன்னா, இந்த மாதிரி குடிக்கிறவங்க அதிகம் வர்றதுக்கு காரணம் மதுக்கடைகள் அதிகமாக திறந்திருக்காங்க. இன்னைக்கு கூட 2000 கடைகளை மூட வேண்டும் என்று வழக்குகளை போட்டு அதில் வெற்றி கண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. தேசிய நெடுஞ்சாலைகள், அதே போன்று மாநில சாலைகள், தேசிய சாலைகள் இருக்கிற அத்தனை மதுக்கடைகளும் வர மார்ச் 31 பூட்டு போடணும், மூடணும்னு சொல்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. வழக்கு போட்டுருக்கோம். இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த பூரண மதுவிலக்கு அதிகாரிகள் எந்த கடையில கிடைக்குதோ அங்கேயே வாங்கி வண்டியில வச்சுட்டு குடிச்சிட்டு வருவாங்க. படிப்பினை மூலமாக மனிதனை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தப்பு இருக்கு? அவன் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன சொல்லணும்னா, அரசாங்கமோ அல்லது இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பாடத்திட்டத்துல அன்னைக்கு நீதி கிளாஸ் இருந்தது, அன்னைக்கு நீதி கிளாஸ் இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கும் இருக்கணும். மாரல் சயின்ஸ் கம்பல்சரி நீதிமன்றமே சொல்லிருக்கிறது. சத்தியவாதத்தை ஒரே செய்தி, கல்லை உணவுன்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட நீங்க வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே ஒரு பாம்பு, குமரி ஆனந்தன் சட்டமன்றத்தில் சொன்னார், பெரியவர் குமரி ஆனந்தன் சட்டமன்றத்தில் சொன்னார், ஏற்கனவே பாம்பு ஒண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு, இன்னொரு தேளியம் கொண்டு வந்து விடுன்னு சொல்ற மாதிரி கல்லுக்கடையும் திறன் சொல்லக்கூடியவர்கள் இடத்துல நீங்க அந்த நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. ஒண்ணு. இன்னொரு செய்தியை நான் சொல்லி முடிச்சிடறேன். இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, கள்ளச்சாராயம் பெருத்து விடும்னு சொல்லக்கூடியவர்கிட்ட நாம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா, இன்றைக்கு திருடு அதிகமா இருக்கிறது, கொள்ளை அடிக்கிறார்கள், இதெல்லாம் நாட்டுல பெருத்து போயிருக்கிறது. அதனால அதை நிறுத்த முடியல. 10 முறை திருடையவன் சிறைக்கு போயிட்டு மறுபடியும் திருடுறான், 50 முறை திருடியவன் மீண்டும் திருடுறான். அப்போ திருட்டை ஒழிக்க முடியல. அதனால் திருடர்கள் எல்லாம் இனிமேல் திருடிக் கொள்ளுங்கள், திருடுவதில் அரசாங்கத்துக்கு பங்கு கொடுங்கன்னு சொன்னா சரியா? இன்றைக்கு கூலிக்கு கொலை செய்வர்களுடைய எண்ணிக்கை பெருத்து போச்சு.
அநியாயமாக கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்க முடியல. இன்றைக்கு அது மாதிரி கடுமையான சட்டங்கள் இங்க இல்ல. அதனால வேண்டிய அரசாங்கம் இனிமேல் யார் வேணாலும் கொலை செய்து கொள்ளலாம். அந்த அதீதமான பெருக்கம் தான் கேள்வி கேட்கப்படுகிறது. 1997 11 crore பல்க் லிட்டர் தயாரிக்கப்பட்டது. இப்போ 27 கோடியும் தாண்டி விட்டது. ஐயா அவர்களும் இங்க தேவையில்லை. ஏன் சொல்றேன்னா இங்கேயே இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா அவரோட கொள்கை குமரி அண்ணன் ஐயா முதல்ல என்ன பண்ணா காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல போய் முதல்ல மூடிட்டு அங்க போராட்டத்தை பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும். தமிழகத்தை பிரச்சனை அது சரிங்க. தமிழ்நாட்டுல வந்து குடிக்கிற எண்ணிக்கை வயசு குறைஞ்சே வருது. அப்ப எல்லாரும் குடிகாரனாகிட்டா கள்ள வந்து பாருங்க இல்ல மனிதவளம் போச்சு. அதிகரித்து இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு தமிழ்நாட்டு ஆள் இல்ல. ஏன் காரணம்? அதுக்கு எல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு குஜராத்ல அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல இல்ல ஈஸ்டர்ன் காட்ல இருந்து இன்னைக்கு வேலை செய்ய வரான். உழைக்கிற உடலுழைப்பு குறைஞ்சு போச்சு. அது காரணம் போச்சு. ஒரு எஃபெக்டிவ் மேன் பவர் இழக்கிறோம். அதை தாண்டி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேலை செய்யக்கூடிய அளவில் தமிழகம் உயர்ந்து விட்டது. நம்ம ஆளுங்க எல்லாம் நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. ராஜா அதனால அடிப்படை ராஜா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ராஜா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது பொது மருத்துவமனைகள்ல வரவங்க 20 இருந்து 30% பேர் மதுவால பாதிக்கப்பட்டவர்கள். ஆக நம்ம வந்து 20,000 கோடி வருவாய் வருவதை பேசுகிறோம். இந்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய மெனேச சமாளிக்கிறதுக்கு 24,000 கோடியை செலவிடுகிறது. ஆக இது ஒரு பப்ளிக் மெனஸாக ஒரு லாபம் என்று சொன்னாலும் கூட ஒரு ஒரு உடல் ஒரு திறனை இழக்கிறார்கள், ஒரு ஹெல்த்தை இழக்கிறோம். இது நியாயம் தானா அப்படிங்கிறது தான் கேள்வி. கண்டிப்பா இங்க பாருங்க இறக்கிறார்களே அந்த இறப்புக்கு அதுதான் காரணம். எங்க ஐயா என்ன நான் கேட்ட கேள்வி ஐயா, அதாவது இப்ப நீங்க கேட்டிருக்கிறீங்க 20,000 கோடி அல்லது 20,000 பேர் வந்து எவ்வளவு பேர் மக்கள் வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. அது பொது மருத்துவமனைகள்ல வர்றவங்கல 20% பேர் மதுவால ஏதோ வகையில ஆட்கொள்ளப்பட்டவர்கள், மதுவினால பாதிக்கப்பட்டவர்கள் சொல்றீங்களா? தமிழகத்துல சொல்றீங்க. தமிழகத்துல ஓகே. இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நான் என்ன சொல்ல வரேன்னா ஆதரிக்கிறத விட நான் என்ன குறிப்பா சொல்ல வரேன்னா எதையுமே தனி மனிதனால் அவன் உணர வேண்டும். 13 வயசு கொடுத்தா தடுக்கலாம். பள்ளிக்கூடத்திலிருந்தே பாடத்திட்டங்கள் தான் கேள்வி கேட்கப்படுகிறது. அட்வர்டைஸ்மென்ட் போட்டு 13 வயசுல இருக்க வந்து சாப்பிடுறாங்க. எளிமைப்படுத்தப்படுகிறது. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் பாத்துக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தை விட்டு போனா வீட்டுல இருக்கிற பெரியவங்க பாத்துக்கிறாங்க. தான் புள்ள 13 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் அவன் குடிக்கிறானா என்னன்னு பாக்குறத விட அப்பா அம்மாக்கு அதை விட என்னங்க வேலை? இது யார் அரசாங்கமா பாத்துக்கிறாங்க? அதாவது இவர் என்ன 13 வயசுல ஒரு பையனை வந்து பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு அவங்க அப்பா வந்து கேட்டாரு அண்ணாச்சி கிட்டன்னு கேட்டா முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? அண்ணன் அவங்க அப்பனை கேட்டிருக்கணும் இதை விட உனக்கு என்னையா வேலை புள்ளைய கவனிக்கிறத விட கேட்டிருக்கணும். இப்ப என்ன நிலைமை? என்ன கேட்டா இதுக்கு வேணா ஓட்டெடுப்பு வைங்க, பொதுமக்களே கேளுங்க, கடை வைக்கலாமா வைக்க வேண்டாமா? சார் இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இந்தியாவிலேயே அதிகமான விபத்துகள் நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் 85% விபத்துகள் எதாவது நடக்குன்னா குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டுறதால தான் நடக்குது. இந்த விபத்துகளை தடுக்கணும்னா மதுக்கடைகளை அறவே ஒழிக்கணும். தமிழ்நாட்டில் இந்த கள்ளச்சாராயம் பெருகின்றது அது நொண்டி சாக்கு. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸ்டெபனா இருக்கிற அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அதே மாதிரி இருக்கிற ரெவன்யூ அதிகாரிகள், அங்க இருக்கிற பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த இப்போ வந்து நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், மகளிர் சுயதொழிலாம் இருக்கு. அவர்களை பயன்படுத்தி இதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு அரசு தவறி விட்டது. மாறாக விற்பனையை தான் அதிகப்படுத்துறாங்க. இவங்க அண்ணனுக்கு என்னன்னா இப்போ கல்லை கொண்டு வர வேண்டும் என்கிற விற்பனை கொண்டு வர எண்ணம் இருக்குது. கல்லை இவன் இங்கிருந்து விற்பனை இங்கிருந்து தயார் பண்ணி வெளிநாட்டுக்கு விற்பனை பண்ணலாம். இவங்களுக்கு இது பெரிய விஷயமே இல்லை. அதுக்காக தமிழ்நாட்டையே குட்டிச்சவராக்குவதற்கு, இளைஞர்களை கெடுப்பதற்கு, மாணவர்களை கெடுப்பதற்கு இங்க வந்து மது தான் இருக்கணும்னு அப்படி பேசுவது என்பது இவர் எப்படி இது நியாயம்? மது இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் பொதுவான அரசாங்கத்துடைய எண்ணம் கூட அதான். அரசாங்கத்துக்கு எண்ணம் இருந்தா அதாவது கொள்கை ரீதியா சொல்றேன். அரசாங்கத்துக்கு எண்ணம் இல்லை, அரசாங்கத்துக்கு எண்ணம் இல்லை என்பதை நாம் தெளிவா பதிவு விரும்புறோம். இல்ல கொள்கை ரீதியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே 47வது பிரிவின்படி அதாவது மது விலக்கு அப்படிங்கிறது அரசுடைய கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கொள்கை ரீதியாக இந்திய அரசாங்கத்துடைய கொள்கை அதுதான். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு மது விலக்கை எப்படி படிப்படியாக அமல்படுத்துவது, எங்கிருந்து தொடங்குறது அப்படிங்கிறதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எப்படி இந்த டிட்டரண்டை ஏற்படுத்தலாம், என்னென்ன நடவடிக்கைகள் அவசியமாக தேவை? அதாவது வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக, அண்ணா திமுக அல்லாத எல்லா கட்சிகளும் இன்றைக்கு மதுவுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். எல்லாம் இன்றைக்கு ஒற்றுமையாக ஒரே கருத்தில் இருக்கிறார்கள். திமுக வந்து 2006 தேர்தல் நேரத்தில் மிடாஸ் சாராய ஆலையை பற்றி மிகப்பெரிய பிரச்சாரம் செய்யப்பட்டது. அந்த ஆலை யாருக்கு சொந்தமானது? ஆளுங்கட்சிக்கு சொந்தமானதா இருக்கிறது. அந்த ஆலையில் இருந்து டாஸ்மாக் விநியோகம் செய்யப்படுகிறது என்றெல்லாம் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. அதன் பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் இன்னும் 4-5 சாராய ஆலைகளை திறந்தார்களே தவிர
அவர்கள் அந்த இருந்த மிடாசை மூடிவிட்டு அரசு மூலியமாக சாராயம் விற்பது பெரிய கொடூரம், மக்களை அழிக்கக்கூடிய வேலையை அரசே செய்யக்கூடாது என்ற நிலைப்பாட்டை திமுக செயல்பாட்டு நிலை கூறுவோம். எப்படி இது செயல்படுத்த தொடங்க வேண்டும்? அங்கிருந்தான் பிரச்சனை. மது விலக்கு அப்படிங்கிறதுக்கான குரல் மேலோங்கி வருகிறது. தடாலடியாக உடனடியாக வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ஒரு பக்கம். படிப்படியாக செயல்படுத்தினால் எப்படி இதை செயல்படுத்த தொடங்கலாம்? படிப்படியாக செயல்படுத்துறது ரொம்ப சுலபமான விஷயம் சார். முதல்ல விற்பனை நேரத்தை ஒரு 5 மணி நேரம் குறைங்க. 5 மணி நேரம் குறைங்க. மாலையில மட்டும் தரங்க கடையை முதல்ல. அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா எண்ணிக்கை, அதாவது கடைகள் எண்ணிக்கை குறைங்க. அது இல்லாம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இன்னைக்கு போலியோவை அறவே ஒழிச்சுன்னு இந்தியா சொல்லிட்டு இருக்குது. போலியோ டிராப் சொட்டு மருந்து வருஷத்துக்கு 2 தடவை போடுறாங்க. அந்த மாதிரி விழிப்புணர்வு, எய்ட்ஸுக்கு விழிப்புணர்வு, எய்ட்ஸ் குறைந்து கொண்டு சொல்றாங்க. ஆனா எய்ட்ஸ் வந்ததுக்கு காரணமே, இந்தியாவில் அதிகமாக வந்த காரணமே மது தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, குடிச்ச பிறகு அவன் மங்கையை தேடினான்னா அவன் உடல் உறவை பற்றி சிந்திக்கிறான். ஆனால் அவன் எய்ட்ஸ் வருன்ற பயமே இல்லை. ஏன்னா மது இன்னைக்கு இந்த நிலைமையில தான் இன்றைக்கு எய்ட்ஸ் அதிகமாக போச்சு. விழிப்புணர்வு குறையுது. இன்னும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு சிறைச்சாலைகள் அதிகமாக இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள். அதுக்கு காரணம்னா ஒரு கோட்டர் பிராந்திக்காக கொலை பண்றவங்க இருக்காங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் மறுக்க முடியுமா? அதாவது மது அப்படிங்கிறது பல்வேறு சமூக ஈவல்களுக்கு காரணமாக இருக்கிறது. பல்வேறு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை உறுதிப்படுத்துகிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய கொள்கையில மாற்றம் தேவைதானே? இன்றைக்கு பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் மதுவை பத்தி பேசுறதுனால கள்ள ஒதுக்கிறோம். ஏன்னா கள்ளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள், உங்களுடைய வாதம் படி கல் உணவு. மதுவை அவங்க உங்களுடைய வாதம் கல் உணவு. வன்மையாக நான் கண்டிக்கிறேன் ஐயா. தயவு செய்து வார்த்தைகளை அளந்து பேசுங்கள் ஐயா, விட்டு விடாதீர்கள். நாம பேசும்போது அவரு சொன்னாருன்னும் போதுங்க ஐயா, நீங்க உண்மை உங்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒண்ணு செய்யறாங்க. எத்தனை பேர் மக்கள் இருக்காங்க? கிட்டத்தட்ட 830. நீங்க பனை மரத்தை பயன்படுத்தி சாறு இறக்குங்க, பதநீர் இறக்குங்க, இன்னும் பல இருக்கு. அதெல்லாம் இறக்குங்க. போதைகளை ஊட்டக்கூடிய மக்களை கெடுக்கக்கூடிய யார் வேணாலும் கேட்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? அமைதி அமைதி திரு ராஜா, அமைதி அமைதி திரு ராஜா. நீங்களே சொல்லிட்டீங்க கல் பத்தி விவாதம் அல்ல அப்படின்னு. கல் பத்தி விவாதம் இல்ல. அத மாற்று கருத்து நண்பர் சொன்னதை நீங்க தயவு செய்து அதை மறுத்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் மறுக்கிறேன். மதுவுக்கே வருவோம். உங்களை கணக்கு பிரகாரம் டாஸ்மாக் கடைக்கே வருவோம். ரொம்ப சிம்பிள். அண்ணன் சொன்னபடி என்ஜிஓஸ் மூலமா இந்த மாதிரி மது குடிச்சா உடம்பு கெட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. படிப்பினை மனிதனை மனிதனாக்கும். சட்டம் படிப்பினையை கொடுக்கணுமே தவிர சட்டம் பயத்தை கொடுக்க கூடாது. இதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். ஒவ்வொரு விஷயத்துக்கு பயத்தை கொடுத்தால் என்னங்க எது நல்ல மதுவினால இவ்வளவு தீமைகள் நடக்கிறது அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட போது குடிக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க தயவு செய்து. இத இன்னைக்கும் கல் இறக்குவோர் என்ன பண்றாங்க, சாறு விற்பனை சென்றாங்க, பதநீர் விற்பனை பண்றாங்க. இன்னும் பல பனை மரத்தை வச்சு இன்னைக்கு 800 விதமான பொருட்களை தயார முடியும். கள்ள பத்தி பேச வேண்டாம். 800 விதமான பொருட்களை தயாரிக்க முடியும். இல்ல ஒன் அட் எ டைம் ஒருவர் பேசினாதான் கேட்கும். குடிகாரர்கள் ஆக்கன்னு சொல்லாதீங்க. குடிகாரங்கள் ஆக்கன்னு யாரும் சொல்லல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இன்றைக்கு இதே அரசோட நீங்க ஒரு காலத்துல கூட்டணி வச்சிட்டு இருக்கும் போது உங்க கொள்கை என்ன இருந்தது, இன்றைக்கு ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னா எங்களுக்கு அது வியப்பாதான் இருக்குது. ஏன் அன்னைக்கு சொல்லல? நீங்க என்னைக்கு சொல்லிருக்கீங்க இவ்வளவு வேகமா இருந்தது? இல்லனா இந்த நேரத்தில் ஒரு இடைவெளி எடுத்தாக வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு இடைவெளி எடுத்தாக வேண்டும். பெரிய மாற்று கருத்து இருக்க முடியாது. மதுவானது ஒழிய வேண்டும், அட்லீஸ்ட் குறைய வேண்டும், குறைந்தபட்சம் குறைய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்று கருத்து இருக்க முடியாது. அது எங்கே இந்த செயல்படுத்த துவங்குவது, எப்படி அது செயல்பாட்டுக்கு வர வேண்டும், டெட்டரண்டாக எதை உருவாக்குவது, தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு நேர்களை ஆயுத எழுத்து நிகழ்ச்சியை தொடர்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர்கள் அப்துல் சமத், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், அதே போல பாமகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு திருக்கச்சூர் ஆறுமுகம் மற்றும் தமிழ்நாடு பனை மற்றும் தென்னை மர தொழிலாளர் நலச்சங்கத்துடைய தலைவர் திரு எம் என் ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஆக இந்த நிகழ்ச்சியில் மது விலக்கு என்பது சாத்தியமா, பரிபூர்ணமாக உடனடியாக செயல்படுத்த முடியுமா, படிப்படியாக செயல்படுத்த வேண்டுமா, இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் பிரதானமாக நாம் பேசி வருகின்றோம். நான் அப்துல் சமத் கிட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பெரும்பாலானவருடைய கருத்து, குறிப்பா தாய்மார்கள்ட்ட இந்த ஒரு கருத்து வலுத்து வருகிறது, மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும், குறைக்கப்பட வேண்டும் அட்லீஸ்ட் அப்படின்னு. இது எப்படி செயல்படுத்த துவங்குது? இப்போ இந்த ஒரு கோரிக்கை முன்வைக்கலாம்.
டெல்லியிலேயே 25 வயசு நிரம்பியவர்களுக்கு தான் மது பாட்டில்கள் விற்பனை செய்வது லீகல். ஆனால் இங்கு 21 என்று இருக்கிறது. இதை தாண்டி இங்கு விற்பனை செய்யக்கூடிய அதீதமான சமயம் அப்படின்னு பார்க்கும்போது சனி, ஞாயிறு, கவர்மெண்ட் ஹாலிடேஸ், குறைந்தபட்சம் இந்த சமயங்களில் இதை தவிர்ப்பது, இன்னும் வயதை அதிகப்படுத்துவது, இவையெல்லாம் ஒரு டிட்டரண்டாக அமையும் அல்லவா? இல்லை, நான் அடிப்படையிலே ஒரு விஷயத்தை வந்து சொல்றேன். அதாவது என்னன்னு சொன்னா, அரசு வந்து சாராயம் விற்கக்கூடிய வேலையை விட்டு முதல்ல வெளியே வரணும். மக்களை மெல்ல மெல்ல கொல்லக்கூடிய விஷம்னு தெரிஞ்சும் அந்த விஷத்தை மக்களுக்கு விநியோகம் செய்து அதன் மூலமாக கோடிக்கணக்கான பணத்தை அடிமை ஆயிட்டாங்க. 1 கோடி பேர் அடிமை ஆயிட்டாங்கிறதா உங்களுடைய பார்வை? இல்ல, அதாவது சொல்றீங்க அது 2 கோடி பேர் மேல போயிட்டாங்க இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது அத்தனை கோடி பேரையும் இன்னைக்கு சட்டம் வந்துருச்சு, நாளையில இருந்து குடிக்காது அப்படின்னா அது சாத்தியமா? மருத்துவ ரீதியாக WHO கூட இதை படிப்படியாக செயல்படுத்த முடியும் தான் சொல்கிறது. அரசாங்கம் இதுல இருந்து கை கழுவினா தனியார் வருவாங்க, இல்ல கள்ளச்சாராயம் பெருகும். இதை படிப்படியாக செயல்படுத்தணும்னு கோருவது தானே பிராக்டிகலானது? இல்ல, அதாவது படிப்படியாக கோரணும்னு சொன்னா, ஏற்கனவே டாக்டர் ஐயாவுடைய போராட்டத்தை தொடர்ந்து திமுக தலைவர் அப்போதைய முதலமைச்சர் 1 மணி நேரம் குறைச்சார்ல, அதோட முடிஞ்சு போச்சு. அது மாதிரி படிப்படியாக குறைப்பது என்பது என்ன படி, அது என்ன மாதிரியான படியில குறைக்க போறோம்ன்றத முதல்ல கரெக்டாக திட்டமிடணும். திட்டமிட்டு சரியாக அரசு முதல்ல இதை மூடுவதற்கு, மக்களுக்கு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு வர்றதுக்கு அவங்க முதல்ல அதுக்கு மனதார முன் வந்தாங்கன்னு சொன்னா பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. அந்த மனதார முன் வரணும். அவர்களே எல்லாமே திமுகவும் அண்ணா திமுகவும் எல்லா விஷயத்திலும் மோதி கொள்ளக்கூடிய, நாங்க வந்து அடுத்த தேர்தலை பற்றி பேசல, அடுத்த தேர்தலுக்கான நிலைப்பாட்டில் இல்ல. இன்றைக்கு பாமக இருக்கட்டும், நாங்க இருக்கட்டும், மதிமுக போராடுகிறது, பல்வேறு அமைப்புகள் போராடிட்டு இருக்கிறோம். அடுத்த தேர்தலை பற்றி சிந்திச்சோம்னு சொன்னா நாங்க பேச முடியாது. அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கிறதா நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அதனால அந்த அடிப்படையில் அரசுகள், திமுக அரசானாலும் சரி, அண்ணா திமுக அரசானாலும் சரி, அடுத்த தலைமுறையை சிந்தித்தால் இதுக்கு தீர்வு கண்டிப்பாக உண்டு. ரைட். இந்நிலையில் நான் திரு ஆறுமுகம் ஒருவற்றை கேட்க விரும்புகின்றேன். இது வந்து தமிழகத்துல குடிப்போர்களுடைய எண்ணிக்கை பெருகிட்டு இருக்கு. ஆனால் தேசிய அளவுல ஒரு கொள்கை வகுக்கப்படும் போது இன்னும் பல மாநிலங்கள்ல மது எளிமையாக கிடைக்கிறது, அதீதமாக கிடைக்கிறது, அங்கேயும் மது குடிக்கிறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தேசிய அளவுல ஒரு கொள்கையை வகுக்கும் போது தமிழகத்துக்கும் அது பொருந்தக்கூடிய நிலையில தமிழகம் தழுவிய போராட்டம் என்பதை தாண்டி தேசிய கொள்கையை நோக்கி நம்ம கோர வேண்டிய நேரம் வந்து விட்டதா? கண்டிப்பாக இந்திய அளவில் இருக்கிற மக்கள் மத்தியிலும் இதை எடுத்து செல்ல வேண்டும். முதல்ல வந்து தன் வீட்டை பார், அடுத்தது அடுத்த நாட்டை பார்க்கலாம். அதில் தான் தமிழ்நாட்டை முதல்ல பார். தமிழ்நாட்டில் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு அரசாங்கம் முன் வரணும். இப்போ எல்லா கட்சிகளும் திமுக, அண்ணா திமுக தவிர மற்ற கட்சிகள் வந்து பல போராட்டம் நடத்துகிறோம், பலர் நடக்கிறாங்க, பலர் பிரச்சாரங்கள் பண்றாங்க, அப்படி போயிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கு இதை வந்து திமுக, அண்ணா திமுக மட்டும்தான் மௌனிகளாக வாய்மூடி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்து நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம், இப்போ ஆளுறவங்க நம்ம வந்து வருமானம் வேணும் என்ற காரணத்தினால தான் இதை எப்படி அரசு நடத்துவது என்பதற்காக இப்படி பார்க்கலாம். ஆளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் தெரியும். இவங்க 2 பேரும் ஆள முடியாது, வருங்காலங்களில் இனிமே ஆள முடியாது. ஏன்னா மதுக்கு மிகப்பெரிய வலுவான எதிர்ப்புகள் தமிழகத்தில் இருக்குது. இப்போ நீங்க 50% ஆண்கள் மட்டும் இல்ல, இப்ப பெண்கள்லயும் ஒரு சிலர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல உடல் பெண்கள் குடிச்சாங்க. இப்போ நல்ல படித்த பெண்களும் இன்றைக்கு பார்த்தா பல்வேறு நட்சத்திர ஹோட்டல் விடுதிகளில் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு கொண்டாட்டம், அது போன்ற கொண்டாட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் குடிக்கிறாங்க. இந்த அளவிற்கு இன்றைக்கு பெண்களையும் குடிக்க வைக்கிற நிலைக்கு போய்கொண்டிருக்கு, படித்த பெண்களும் குடிக்கிற நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. இதற்கு முதல்ல அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்கு அரசாங்கம் தயாரா இல்லை. நாங்கெல்லாம் போராடுறோம்னா இந்த போராட்டத்துக்கு ஒரு வழிவகுக்கணும்னு எண்ணமும் இல்லை. இப்போ ஐயா காந்தியவாதி இன்னைக்கு சசி பெருமாள் மிக மோசமான நிலையில உடல்நிலை போய் கொண்டிருக்கிறார், ரத்த வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் வேண்டுகோள் விடுவதுன்னா, முதல்ல நீங்க உண்ணாவிரதத்தை கைவிட்டுருங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் உங்களை உயிரை காப்பாற்ற, அப்படியே போனா அவர் இறந்துருவாரோ என்ற பயம் எங்களுக்கு இருக்குது. கைவிட்டுருங்க. நாங்கெல்லாம் அவருக்கு பின்னால் இருக்கிறோம். எல்லா கட்சிகளும் ஆதரவு போராட்டங்களுக்கு செவிமடுக்கப்படுறதில்லை அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கை. நீங்க வந்து கள்ள பற்றி குறிப்பிட வேண்டாம்னு சொன்னாலும் கூட அதிகமா பேசிவிட்டோம். நீங்கள் சொல்ற வாதம் என்னவென்றால், கள்ள இது ஒரு மாற்று அப்படின்னு சொல்றீங்களா? கல்லுல ஆல்கஹால் கண்டென்ட் குறைவா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால இதுக்கு மாற்று அப்படிங்கிறீங்களா, இல்ல கள்ள இந்த ஒரு பட்டியலே சேர்க்க கூடாதுங்கிறீங்களா? உங்க வாதம் என்ன? வந்துங்க, கள்ள வந்து இந்த பட்டியலே சேர்க்கக்கூடாது. மது அப்படிங்கறத ஒதுக்கிருங்க, கல்லுங்கிறத ஒதுக்கிருங்க. குமரி ஆனந்தன் ஐயா சொன்னதை வந்து அவர் வந்து பாம்பு தேளுன்னு சொன்னது அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்றுக்க கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா பனைமரத்தை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நேச்சுரலான சப்ஜெக்ட் தான் கள்ளு. அதுல சுண்ணாம்பு தடவனாதான் வந்துட்டு உங்களுக்கு பதனியா மாறுதுங்க. ஆகினால் எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பழைய சாதத்துல இருந்து எல்லாத்துலயும் போதை இருக்குன்னு பல வாட்டி சொல்லி போர் அடிச்சு போச்சு. அதை நான் சொல்லவே வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் கள்ளு வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பானம்.
அதை அருந்தும் பொழுது அவர்களுக்கு உண்டான நன்மை அந்த அருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உணவாக பயன்படுத்தாமல் இப்ப ஏற்கனவே மதுவுடைய புழக்கம் இவ்வளவு அதிகமாக இருக்கு. கள் வந்தால் கள்ள குடிக்கிறவன் மருந்தா உணவா குடிச்சா பிரச்சனை இல்லை. அது போதை ஏற அளவுக்கு குடிக்கும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, அது இன்னொரு புதிய பிரச்சனையாக அதிக பிரச்சனை வரவே வராது. ஏன்னா கள்ள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கள்ள குடிச்சிட்டு விவசாய வெறுவாயத்தோட பூமியில வேலை பார்ப்பான். இது ஐயாவும் ஏத்துப்பாங்க, அவங்க பொதுச் செயலாளர் அவர்களை ஏத்துப்பாங்க. என்ன காரணம்னா கிராமங்களில் விவசாயிகள் பாத்தீங்கன்னா வெறும் வயிற்றுல கள்ளு குடிக்கிற காலத்துல அவன் கள்ள குடிச்சிட்டு வெறும் வயிற்றுல 1 மணி வரைக்கும் கூட வேலை பார்ப்பான், அப்புறம் தான் சோறு திம்பான். ஆகையினால அது ஒரு உணவு தான். எது மனிதனை பாதுகாத்துக் கொள்ளுகிறதோ உத்வேகத்தை அளிக்கிறதோ அழிக்கப்படவில்லையோ அப்படித்தான். இன்றைக்கு அரசு இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு மது விஷயத்துல இருக்குது அப்படின்னும் போது அவங்க செய்யக்கூடிய எந்த வகையில அவங்க நியாயப்படுத்தலாம் நான் நினைக்கிறேன்னா மொலாசஸ்ல இருந்து இன்னைக்கு பேஸ்ல அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை மாற்றி மேலை நாடுகள்ல எப்படி மது வகைகள் தயாரிக்கப்படுகிறதோ திராட்சை, கோதுமை, சோளம் இப்படி அடிப்படையாக கொண்டு அவர்கள் செயல்படுத்தலாம். கல் ஒரு நல்ல மாற்றாக இருக்க முடியும், அது உணவு மாற்று அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. மதுவானது ஒழிய வேண்டும், அதீதமான பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறது, ஒரு நல்ல ஒர்க் போர்ஸை குறைக்கிறது, பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இதனால குற்றங்கள் கூடுகிறது. இதுல யாருக்கும் மாற்றிப்படுத்திருக்க முடியாது. மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும், அது எங்கிருந்து தொடங்க வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்கலாம். மது தமிழகத்துக்கு தேவையில்லை என்பதுதான் பொதுவான கருத்தாக பார்க்கின்றோம். மதுவிலக்கு அமல்படுத்தப்படுமா பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அப்துல் சமத் அவர்களுக்கும், திருக்குசூர் ஆறுமுகம் அவர்களுக்கும், திரு ராஜா அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன்.